அனைவருக்கும் வணக்கம். ராஜா பேசுறேன். இந்த வீடியோல கூச்ச சுபாவம் உடைய மக்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய குழப்பத்திற்கான ஒரு தெளிவை பார்த்திடலாம். என்கிட்ட அடிக்கடி வரக்கூடிய கேள்வி, கூச்ச சுபாவம் நான் எந்த முயற்சியுமே எடுக்கல, அது தானா மாறிடுமா? டைம் ஆகிறதுக்கு ஒரு நேரம் போனுச்சுன்னா ஒரு சில வருஷங்கள்ல அதுவா மாற வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. என்னுடைய பதில் என்னவா இருக்கும்னா, அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. தானாலாம் மாறவே மாறாது. அது ஏன்னு பார்த்துருவோமா? அது ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு நடுமண பதிவு, நடுமண பழக்கம் 2க்குமான ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். நடுமண பதிவு என்றால் என்ன? நடுமண பதிவு என்பது, தொடர்ந்து இத்தனை வருடங்களா என்னுடைய கடந்த காலத்துல நான் என்னென்னலாம் சந்திச்சேன், நான் என்னென்னலாம் தொடர்ந்து கேட்டேன், நான் என்னென்னலாம் அனுபவிச்சேன், எல்லா விஷயங்களும், அனைத்து அனுபவங்களும் எனக்குள்ள உள்ள ஸ்டோர் ஆயிட்டே வருது. இந்த மனசுல, நடுமனசுல சேர்ந்துகிட்டே வருது. அதுக்கு பேர் தான் நடுமண பதிவு. அந்த பதிவு எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து நான் வெளியில செயல்பட துவங்கி இருப்பேன். ஒருவேளை என்கிட்ட சின்ன வயசுல இருந்து நீ மேடையில ஏறாத, மேடையில பேசாத, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. அதுல பெரிய பயம் இருக்கு. அது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்கன்னா, அது என்னுடைய பதிவு. அந்த பதிவை வச்சு என்னுடைய பிஹேவியர் இருந்திருக்கும் இல்லையா? நான் மேடைய தவிர்த்திருப்பேன், மேடையில ஏறி இருக்க மாட்டேன், மேடையை பார்த்து பயந்திருப்பேன். அப்போ ஒரு பதிவிலிருந்து என்னுடைய பிஹேவியர், அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அந்த பிஹேவியர் என்னவா இருந்துச்சோ தொடர்ந்து, அதுதான் என்னுடைய நிகழ்கால பழக்கம். இப்ப நடுமண பதிவு என்பது என் பிஹேவியரை கொஞ்சமா மாத்தி, அது என்னுடைய நடுமண பழக்கமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 10 வருஷமா கூச்ச சுபாவத்துல இருக்கீங்கன்னா, உங்க லைஃப்ல நிறைய அனுபவங்கள்லாம் சேர்ந்து நடுமண பதிவா இருந்து, அந்த பதிவு உங்களை செயல்பட வச்சு, அந்த பதிவு என்ன பண்ணிருக்கும்? பேச வேண்டிய இடத்துல பேசாம உங்களை தவிர்த்திருக்கும். பேசாதன்னு சொல்லிருக்கும். நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. மேடையில நீங்க ஏறாம இருந்திருப்பீங்க. ஒரு கூட்டத்துல ஒரு கருத்தை சொல்லாம இருந்திருப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு மக்களை வழிநடத்த வேண்டிய இடத்துல வழிநடத்தாம பின்வாங்கி இருப்பீங்க. யாரோ ஒருத்தங்கள ஃபாலோ பண்ணிருப்பீங்க. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டிருக்க மாட்டீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்க மாட்டீங்க. ஒரு கூட்டத்துக்கு மத்தியில போகும்போது உங்களுக்கு பயமா இருந்திருக்கும். இதனால நீங்க கூட்டத்துக்கு போவதை தவிர்த்திருப்பீங்க. இது போல நம்ம தொடர்ந்து செஞ்ச விஷயங்கள்லாம் என்னுடைய ஆழமான பழக்கங்களா மாறி இருக்கு. அதான் நடுமண பழக்கம். இந்த பழக்கம் என்ன பண்ணும்? என்னுடைய நிகழ்காலத்தை, என்னுடைய மொத்த செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும். நான் மீட்டிங்ல எப்படி நடந்துக்கிறேன், ஆபீஸ்ல பொதுவா எப்படி நடந்துக்கிறேன், ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி நடந்துக்கிறேன், ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறேன், புதிய மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன், கூட்டத்துல எப்படி நடந்துக்கிறேன், மேடையில் எப்படி நடந்துக்கிறேன், இது போல ரியல் லைஃப்ல என்னுடைய ஒட்டுமொத்தமான விஷயங்கள் எதுல கட்டுப்படுதுன்னா, நடுமண பழக்கங்களால் கட்டுப்படுது. இந்த நடுமண பழக்கங்கள் மனசுல ஆழமா ஊறி போயிருக்கிறதுனால, அதை மாத்துறதுக்கு மனசு விடவே விடாது. அதை மாத்துறதுக்கு விரும்பவே விரும்பாது. இதனாலதான் எவ்வளவு மோட்டிவேஷன் கேட்டாலும், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு நீங்க உங்கள்ட்ட நேர்மறையாக பேசினாலும், யாரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும், அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியல. கொஞ்ச நாள் மாறுற மாதிரி இருக்கு. மறுபடியும் பழக்கம் ஆக்டிவேட் ஆயிடுது. வில் பவர் அதிகமா இருக்கும்போது மட்டும் உங்களால செயல்பட முடியுது. வில் பவர் குறையும் போது மறுபடியும் பழக்கத்துல மாட்டிக்கிறோம். மனநிலை பாசிட்டிவா இருக்கும்போது நம்மளால செயல்பட முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பழக்கத்திற்கு வந்துடுறோம். காரணம், பழக்கங்களை மாத்துறது எளிமை கிடையாது. பழக்கங்கள் மாறணும்னா ஆற்றல் நிறைய செலவாகுது. தொடர்ந்து நம்ம கான்சியஸா அந்த பழக்கங்களை நம்ம திரும்ப புதிய பழக்கத்தை நம்ம செஞ்சு புதிய பழக்கத்தையும் நம்ம தொடர்ந்து உருவாக்கிதான் நம்ம நடுமண பழக்கங்களை மாத்த முடியும். அப்போ நம்மளா எஃபோர்ட் போடாத வர, நம்மளா இது கவனம் கொடுக்காத வர, நம்மளா நம்மளுடைய மனப்பதிவுகளையும் மன பழக்கங்களையும் மாத்துறதுக்கு முயற்சி செய்யாத வரை நம்ம சும்மா இருந்தோம்னா இது மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால இது தானா மாறிடுன்னு நீங்க எதிர்பார்த்து உங்களுடைய காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரம் இருக்கும்போது இதற்கான ஒரு சரியான ஒரு என்வைரான்மெண்ட்ல, சரியான ஒரு வழிகாட்டுதல்ல முயற்சிகள் எடுத்து உங்களுடைய நடுமனதை மாத்துனீங்கன்னா கண்டிப்பா நீங்க கூச்ச சுபாவத்திலிருந்து வெளிவர முடியும். உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்க ரொம்ப சந்தோஷமா, சுதந்திரமா, தைரியமா வாழ முடியும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.